ஒரு அழகான கிராமத்துல 10ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அரசு பொதுத் தேர்வுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தான். இது ஒரு புறம் படிப்பு போய்கிட்டே இருந்தாலும் வாரந்தோறும் தான் ஊர்ல ஆலயம் இல்லாவிட்டாலும் ரொம்ப தூரம் போய் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஆலயத்துல தான் பெற்றோர்களோடு போய் ஆண்டவரை வழிபட்டு வருவானாம். இதை பார்த்துக்கிட்டே இருந்த அவனோடு கூட படிச்ச நண்பன் சொன்னானா, ஏண்டா அரசு பொது தேர்வுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு கிடைக்கிது, அதில் நல்ல ரெஸ்ட் எடுத்தேன்னா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் அந்த தம்பிகிட்ட கேட்டானா. உடனே அந்த தம்பி ஒரு அழகான பதில் சொன்னானா, நான் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலும் எங்கள் அப்பா அம்மா கூட ஆலயத்துக்கு போனால் நான் ரிலீஃபாக இருப்பேன், நான் ஆலயத்துக்கு போகலைன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னார் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி. எவ்வளவுதான் இந்த உலகத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுடைய பணிகளை செஞ்சாலும் நமக்கு ரிலீஃபா ஆறுதலா இருக்கிற இடம் ஆண்டவருடைய ஆலயம். சேவிப்போம், ஆண்டவரை துதிப்போம். மே காட் பிளஸ் யூ.